உட்காரு. எனக்கு கொஞ்சம் பாரு. ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடியே உன் அப்பா இறந்துட்டாரு. இது உன்கிட்ட சொல்ல சொல்லி பாண்டிகிட்ட சொன்னேன். அவ ஏன் உன்கிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியல. உனக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருந்தா சொல்லு, நான் கொண்டு போய் ஒன்று விடுறேன். தனியாக இந்த பசங்களோட சுற்றுறதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சதா? புரிஞ்சதாம்மா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இருக்காதாண்டி. நேற்று கூட அப்பக்கிட்ட ஃபோனில் பேசினாண்டி. அவரு எப்பவுமே அப்படிதான். கேஸு அது இதுன்னு போயிடுவாரு, ஆனால் வந்துடுவார். பாண்டிக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் கேட்டு பாருங்க. கண்ணான கண்ணே, நம்ம நேற்று கூட அப்பா கிட்ட ஃபோனில் பேசணும்ல பாண்டி. இவங்க எதுவும் பாண்டி. இங்க பாருமா, இவனுக்கு இவர் இருக்காரு எல்லாமே தெரியும். உனக்கும் சொல்லாம எனக்கும் சொல்லாம என் பேரையே யூஸ் பண்ணி இவர் தான் கொல்லியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே. நீ கண்ட கனவு எதுவுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம்தானடி. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. என்ன உனக்கு? உங்ககிட்ட பேசணும் பாரு. நான் என்ன பண்ணுறது காதம்பரி? ஒரு உண்மையை சொல்லி ஒன்று அளவைக்கிறத விட ஒரு பொய்யை சொல்லி ஒன்று சிரிக்க வைக்கிறது சரின்னு பட்டுச்சு. வார்த்தை எங்கள் அப்பா எதாவது நான் எதாவது பண்ணிப்பேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணட்டும்? உங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கா வரும் உனக்கு தெரியத்தான் போகுது, நான் இல்லைங்கல. ஆனால் அது ஏன் மூலமாக தெரியும் நான் நினச்சேன். உங்கள் அப்பா இறந்த 6 நாள் ஆச்சு. இந்த 6 நாளாக நீ சந்தோஷமாக தானே இருந்த. இந்த 6 நாள் அப்படியே 6 மாதம் 6 வருஷம் அப்படி ஆயிடாதுன்னு ஒரு ஆசை தான். உனக்கு யாரும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இனிமேல் நான் தான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும். உங்கள் அப்பா இருந்து உன்னை எப்படி பார்த்துப்பாரோ அதை விட 1000 மடங்கு உன்னை நல்லா பார்த்துக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா இறந்து போனால் அழுணும், அதான் கரெக்ட். அழு, உட்காந்தழு, நல்ல அழு. என்னால் பார்க்க முடியும். அழுது முடிச்சிடுவோம், நான் இருக்கேன். மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம என்ன மீறி. நானும் மனுஷன் தானுங்க. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? நீங்க கல்யாணம் பொண்ணு யாராவது பார்த்தா தப்பாயிடும். வாங்க, உங்க வீட்டு வரைக்கும் வந்து விட்டுறேன். ஓ,
எனக்கு இப்ப புரியுது. நீங்க என் பின்னால சுத்தும் போது நான் திரும்பி பார்க்கல. அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு டக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்க. பொம்பளைங்க நாங்க எவ்வளவு யோசிக்கணும் தெரியுமா? டைம் வேணும். ஆனா ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டோம், சாகர வரைக்கும் மாற மாட்டோம். ஆமாண்டி, நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க. நாங்க நாய் மை நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கணும். ஏய், இது என்ன பிசினஸ் நினைச்சியா? கணக்கு போட்டு முடிவு பண்றதுக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். எதா இருந்தாலும் உடனே சொல்லணும். லவ் பண்றாலும் லவ் அப்படின்னு லவ் பண்ணிட்ட? காலையில கல்யாணத்தை வச்சு இப்போ வந்து சொல்ற? இந்த பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துட்டு இருக்கேனே, அந்த அளவு பத்தி தெரியுமா உனக்கு? என்னைக்கு உங்க தாத்தா என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தர்னு சொன்னாரோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இவங்க தான் எனக்கு எல்லாமே. யோசிச்சு பாருங்க, நான் அதே இங்க வந்தேன். இன்னைக்கு எனக்குன்னு தாத்தா பாட்டி அம்மான்னு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த குழந்தைங்க வாசு வாசுன்னு உயிரே விடுதுங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டா அவங்க அப்படியே செத்துற மாட்டாங்க. இதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல என் ஃப்ரெண்டு சீனு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவன் என்னை கூப்பிட்டு வந்தான். இன்னைக்கு அவன் சந்தோஷத்தை கெடுக்க சொல்றீங்களா? எனக்கு நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா அவங்க இல்லாம இருக்க முடியாது. இதுதான் உங்க முடிவா? இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? உங்களை மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில மிஸ் பண்றேனே, என்னோட பேட் லக். நீங்களும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? இல்லைங்க, இது போதும். பை. சீனு, முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. அனாவசியமா நானும் லவ் பண்ணிருக்க மாட்டேனே. இப்போ வலிக்குதுடா. டேய், என்னடா பேசுற? எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நடு தரல கண்டுபிடிச்சு நிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத. ஏய், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதடா. அவ ஏதோ குழப்பத்துல தெரியாம, அவ்வளவுதான். நீ கவலைப்படாதடா, அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பா. அது எப்படி? காதலிக்கிறது ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? அப்போ படுக்கும்போது யாரும் நினைச்சுக்குவா? என்னடா பேசுற? உங்க விஷயத்துல நெருக்காதீங்க. மரியாதையா வந்து என் தாத்தா கிட்ட பேசு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எங்கேயாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவனை கொன்னு போட்டுருவேன். பெருசா தியாகம் பண்றான். நீ எப்படி வீட்டுக்கு வருவியா இல்லைன்னா இப்படியே போயிடுவியா? போ. நல்ல ஃப்ரெண்டுடா.
சிவாஜி த பாஸ். ஸ்டார்டிங்கே இடிக்குது. இட்ஸ் ஓகே. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அன்பு தூரல் போட்டாதா. என்ன நீ, நான் ஒரு வாரம் கழிச்சு என்ன மூடோட வந்திருக்கேன், நீ இப்படி மூட விட்டா உட்காந்துருக்கே. வாட் இஸ் மேட்டர்? மேட்ரா இருக்கு, வாங்க உட்காருங்க. மரியாதைலாம் ரொம்ப பலமா இருக்கு. ஒன்றும் புரியலையே. இருக்காதா பின்ன, வயசுல பெரியவர் இல்ல, மரியாதை கொடுத்து தானே ஆகணும். வயசுலயா? ஆமாமா, வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா ஆகணும். ஆனா இத்தனை நாள் இல்லாத மரியாதை திடீர்னு கொடுத்தோன்னு தான் ஒரு சின்ன டவுட்டு. நீ இதை பார்த்து டவுட் படாத. ரோஜா கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா செல்வமணி கூட்டு போயிட்டாரா, அதனால தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் வச்சு விடுறேன். சாரி, மண்டையை விட பூ ரொம்ப பெருசா இருக்கு, இது நமக்கு தேவையில்ல. ஒரு வாரம் கழிச்சு வந்துருக்கு. ஏமாத்திட்டேனா? என்ன சொல்ற? நான் லெக்சரர் இருக்க காலேஜ்ல ஒரு ஸ்டூடண்ட், நீ என்னோட 3 வயசு சின்ன பையனா இருந்துட்டு என்ன லவ் பண்ணி சொல்லி நீ ஏமாத்திட்டியே. வெக்கமா இருக்கு? வெக்கமாடா? ஐயோ. சொப்னா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. கையை மேல வச்சு கொன்னுடு. என்ன நினைச்சிட்டு என்ன பத்தி? இந்த பார், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி. நானும் இந்த விஷயத்தை உன்கிட்ட வந்து சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எப்ப சொல்லிருப்ப? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா லவ்வே போயில தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீ எவ்வளவு போய் சொல்லி ஏமாத்த போற என்ன? ஏய், என்னடி ஓவரா கத்துற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பல்லன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி அதுக்கு அப்புறம் தானே நான் அழகுன்னு உனக்கு தெரிஞ்சது. அப்ப மட்டும் ஒத்துக்கிட்ட, அது தப்பு இல்லையா? நீ பல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்தது நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ண நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா நீ என்னோட பெரிய பையன் சொல்லி ஏமாத்தது எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடணும்னு பயத்தால தான். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ நான் உன்னை விட்டுட்டு போயிடணும்னு பயத்தால நீ ஏமாத்தினா. ஏய், இப்ப என்னடி சின்ன பையனா இருந்தால என்னடி தப்பு? சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னோட சின்ன பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன் முடியாது? அதான் ஏன் முடியாது? ஒரு லெக்சரர் ஒரு ஸ்டூடண்ட் கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? காரித்து போங்க. அசிங்கமா பேச மாட்டேங்க பத்தி. அப்ப என்னடி, மத்தவங்களுக்காக தான் நீ வாழ்றியா? உனக்காக நீ வாழல? நான் எனக்காக தான் வாழறேன். ஆனா எனக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்னால என்னோட சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப என்னடி சொல்ல வர? நான் வேணான்றியா? என்ன தூக்கி எறிஞ்சிட்டியா? என்ன ஒரே போறியா? தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணல. இட்ஸ் ஆல் ஓவர். எனக்கு நீ வேண்டாம். இது பாரு, நான் எப்பவுமே யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். அவன் பல்லனா இருந்தும் அசிங்கமா இருந்தும் ஏழையா இருந்தும் எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. ஏன்னா அவன் உண்மையா இருந்தான். ஆனா நீ வள்ளுவனா இருந்தும் அழகா இருந்தும் பணக்காரனா இருந்தும் எனக்கு ஒண்ணு இப்ப பிடிக்கல. ஏன்னா நீ பொய்யா இருக்க. மரியாதை எங்கிட்டு போயிடு. உன் மூஞ்சி பாக்குறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. குஞ்சல முழிக்க மாட்டேன்ட்டல. போறேன் வேணான்ட்டல. லவ் பண்ணலன்ட்டல. உனக்கு மட்டும் தான் உனக்கு தெரியுமா? எனக்கு உனக்கு தெரியாதா? உனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு பிறந்தா அது ஏன் தப்பாடி? உன்னை யாரு எனக்கு முன்னாடி பிறக்க சொன்னது? அது ஓன் தப்புடி, ஓன் தப்பு. வயசுல பெரியவன் வேணுமா? ஜப்பான்ல 110 வயசுல ஒருத்தர் இருக்கானா, போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. உலகத்திலேயே அவன் தான் பெரியவனா. சீக்கிரம் போ, செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. வயசுல சின்ன பையனா. நான் என்னடே முட்டி சைஸ்ல இருக்கேன், பெருசா பேசுற. ஆரம்பத்துல இந்த மரக்கட்டை தடுத்துச்சு, அப்ப இந்த மரமட்டைக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, நல்லா கேட்டுக்கோ.
என்ன வேணான்னு சொல்லிட்டல, என்ன போன்னு சொல்லிட்டல, என்ன திரும்ப பார்க்க வரமாட்டேன்ட்டல. நானும் ஆம்பளடி, ரோஷம் உள்ளவன். சத்தியமா வரமாட்டேன். போறேன், வரவே மாட்டேன். யாருக்கு தெரியும், திரும்ப வருவேன். லவ் பண்ணிட்டல, என் கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. டேய், என்னடா அது? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இவ்வளவு ரத்தம்? விடு. இதாவது சொன்னாதானே தெரியும். என்ன எதுவும் கேட்காத. நீ கிளம்பு இங்க இருந்து. எனக்கு யாரையும் பார்க்க வேணாம். எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. டேய், நாங்களாம் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானடா இருக்கோம். நான் இன்னைக்கு கூட ஷில்பா மீட் பண்றதுக்கு சித்தார்த்துக்கே தெரியாம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 o'clock மீட் பண்றோம். கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். கிடைச்சு அதுவும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன பிரயோஜனம்? என் ஒவ்வொரு மூவியும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். வாட்ச் பண்ணி பண்ணி என்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கான். தம்பி, என்ன இதை படிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த குமார சாவடிச்சிட்டான். என் ஜனா அவனும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டான். நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய், நீயாடா இப்படி பண்ற? உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே ஒரு நிதானம் தான். அதையே இழந்துட்டு நின்னுட்டு இருக்கியே. நிதானம் இருந்தா இழந்ததை கூட அடைஞ்சிடலாம். ஆனா நிதானத்தையே இழந்துட்டா இருக்கிறது கூட போயிடும்டா. இன்னும் என்ன இருக்கு இழக்கிறதுக்கு? எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா ஒண்ணு இருக்கு, என் உயிர். என் உயிரே போனாலும் அவனை அழிப்பேன். இதான் உன் பிரச்சனையே. என் தகுதிக்கு ஏத்த மாதிரி எதிரிய நானே செலக்ட் பண்றேன்னு நீ சொன்னப்போ நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுவே அப்சஷன் ஆகி நீ ஒன்னையே இழந்துட்டு இருக்கடா. உயிருக்கு மதிப்பு கொடுத்தாதான்டா வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுக்க முடியும். எனக்கும் தான் நான் கூட வாழணும், குழந்தை பெத்துக்கணும், குடும்பம் நடத்தணும்னு 1000 ஆசை இருக்கு. ஆனா நீ வாழணும்னு நான் நினைக்கிறது ஏன் சுயநலத்துக்காக கிடையாது. நீ நினைச்சதை நீ சாதிக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ உயிரே போனாலும் அவனை சாவடிப்பேன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்க. இதே அந்த சித்தார்த்த சொல்ல பாப்போம். அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற 1000 மித்திரன்ல நீ ஒரு மித்திரன் தான். அவன் உன்னொரு தடையா மட்டும்தான் பாக்குறான். உன்னை தாண்டி போயிட்டே இருப்பான். ஆனா நீ தான் அவனை உன் டெஸ்டினி நினைச்சிட்டு இருக்க. நான் செத்தாவது அவனை சாவடிப்பேன்னு சொல்றதுதான் வீரம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ வாழ்ந்து அவனை சாவடிக்கணும். அதுதான் உண்மையான வீரம். இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. புரிஞ்சதுன்னா சரி, இல்லைன்னா ஏதோ பண்ணு. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே ஒரு நிதானம் தான். அதையே இழந்துட்டு நின்னுட்டு இருக்கியே. உயிருக்கு மதிப்பு கொடுத்தாதான்டா வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுக்க முடியும். நான் செத்தாவது அவனை சாவடிப்பேன்னு சொல்றதுதான் வீரம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ வாழ்ந்து அவனை சாவடிக்கணும். எனக்கும் தான் நான் கூட வாழணும், குழந்தை பெத்துக்கணும், குடும்பம் நடத்தணும்னு 1000 ஆசை இருக்கு. ஆனா நீ வாழணும்னு நான் நினைக்கிறது ஏன் சுயநலத்துக்காக கிடையாது. நீ நினைச்சதை நீ சாதிக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு கூட ஷில்பா மீட் பண்றதுக்கு சித்தார்த்துக்கே தெரியாம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 o'clock மீட் பண்றோம்.